ஜுவாலையாக அனலை போல நம் உள்ளத்துல வந்து பார்த்து நான் மிகப்பெரிய எழுதிட்டு இருக்கோம். அந்த தீபாவளி எப்ப வரும் தெரியாது. இங்க வந்ததுனால நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, நான் வெற்றி கொள்ளுவேன், வெற்றியை தக்க வைப்பேன். இந்த டிஎன்பிஎஸ்ல எவ்வளோ செய்திகள் நம்ம வந்து ஒவ்வொரு ஆசிரியர் சொல்லி கொடுக்கும் போது அந்த அறியத்தாவெல்லாம் நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன். நான் பயிற்சியும் முயற்சியும் எழுச்சி எடுத்து நான் வெற்றி பெறுவேன் சொல்லி உற்சாகமா நினைச்சு பாருங்க. அதுதான் புரியுதா? இந்த வெற்றி வந்து உங்களுக்குள்ளே இருக்கின்றது. எப்போ அந்த வெற்றியை வெளியே கொண்டு வருகிறது தெரியாது. எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க. வெங்கட்ராமன் என்ற ஒரு சிறுவனாமஸ் தான் வீட்டுல கிடக்கிற புத்தகம்லாம் இருக்கிற மாணவர்கள் புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறான். அப்ப படிச்சுட்டே இருக்கும் பொழுது ஒரே ஒரு புக்கு மட்டும் கண்ணுக்கு படுது. மாணவர்களே அந்த புக்கை பார்க்கலாம். பார்த்த உடனே அவங்க அப்பாவிட்ட எதுவுமே சொல்லாம அந்த புக்கையை எடுத்துக்கிட்டு அவன் என்ன செஞ்சுட்டாங்களா, ஒரே ஒரு கடையை மட்டும் எழுதி வச்சுட்டான். நான் வந்து என்ன கூப்பிடாதீங்கப்பா, நான் திரும்பி வர மாட்டேன், என்ன திரும்பி எல்லாரும் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதாரண வெங்கட்ராமனா இருக்கிறவன் குறைந்த வயதுல இளம் பிராயத்துல படித்த புத்தகத்தை தூக்கிட்டு போனவன் தான். அவன் யார் என்றால் காலத்துல சேஷ்டா எழுதிய பெரிய புராணத்தை படிச்சதுனால அவர் தான் வந்து ரமண மகரிஷியாக நாடு முழுவதும் பாராட்டப்பட்டவர். உற்சாகமாக கேட்டுங்க. ஏதோ ஒழிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஒளிந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குற்ற தோழனாக, மிகப்பெரிய தலைவனாக உங்களுக்குள்ளே தன்னம்பிக்கையை தூண்டக்கூடிய ஏதோ ஒரு தலைப்பு உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதை வெளிக்கொண்டு தியாகம் பண்ணுங்க, டைம் போட்டுங்க, அட்டவணை போட்டு படிங்க. அட்டவணை போட்டு படிக்கிறது ஒவ்வொரு நாட்களையும் எடுத்து போட்டு படிங்க. நான் அடிக்கடி பல இடங்களில் சொல்வது, 3 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறவன் முனிவனை போல மாறுவான், 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறவன் ஞானியை போல மாறுவான், 5 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறவன் அறிவாளி போல மாறுவான், 6 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறவன் மனிதனை போல மாறுவான். ஆனா 7 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறவன் எருமமான போல மாறிடுவான். அதனால நீங்க எருமமானா இருக்கிறீங்களா, இல்ல முனிவனை போல நம்ம ஞானியாக மாற வேண்டுமா? இது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. புரியுதா? அப்போ நமக்குள்ளே எத்தனையோ ஆற்றல்கள் இருக்கு என்பதை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு கோழி குட்டியாரு பல மாணவர்கள் சொல்லியிருக்கேன். அதையும் உங்களுக்கு உற்சாகமா சொல்லிட்டு அந்த பாரதிக்குள்ள போனப்பதான் ஒரு மாதம் பார்க்கும்போது என்ன எழுதுகிட்டே இருக்காங்கன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. எழுத கை வலிக்க நீங்க அங்க வந்து கைநாட்டு போடல, பல பேருக்கு கைநாட்டு போட தலையாட்டு நிர்மாணிக்கதான் இந்த காலம் மாறிடும். புரியுதுங்களா? நீங்க என்னைக்குமே தோண்டு போவாதீர்கள். உங்களுக்கு தூண்டுமலை இருப்பவர்களையும் மூண்டுமலை இருப்பவர்களையும் நீங்க உயரத்துக்கு போங்க. ஆனா உங்களை கோயா சொல்லுவாங்க, தூக்கி குப்பையில தூக்கி போடுங்க. நாட்டில் நீங்க ஜெயிக்க முடியாது. எத்தனையோ பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க, வரிசையாக இருக்கிறாங்க. நீங்களும் ஒருத்தராக அந்த வெற்றியாளர்களுக்குள்ளே நீங்க வாங்க. அந்த வெற்றியாளர் ரொம்ப ஜெயிப்பீங்க. ஒரே ஒரு கோரிக்கை பாட்டு எல்லாமே சொல்லுவேன், எல்லாமே ரசிப்பாங்க. அந்த தங்கோட்டில் ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னாக்க தஞ்சாவூர் குடும்ப சான்றிதழ் போடுதான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சுண்டல் எல்லாம் போட்டுருக்கான். அவன் போய் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிடும் போது, சார் சார் நீங்கள் அந்த கோயில் பார்த்துக்கல, இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு சார், சொந்தமாக சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் படிக்கல சார் சொல்லிட்டு நல்ல வண்டி வச்சுட்டு அதை வியாபாரம் பார்க்குறோம். அந்த 10-15 பேர் பார்த்துட்டு அந்த பாட்டை வந்து மறுபடியும் பாடணும்னு ஆசைப்பட்டுனா அந்த பாட்டை உங்களுக்கு பாடி காட்டுறேன். என்னதான் சொல்லிச்சான் கோழி குஞ்சு, என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, நான் ஓடி பிடிச்சு விளையாடுற என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, ஓடி பிடிச்சு விளையாடுற என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, ரெக்கைய பீக்கும் பொழுது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, நான் கராத்தை கத்துக்கிறேன் என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, மஞ்சளை தடவும் பொழுது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, நான் மேக்கப் போட்டுக்கிறேன் என்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, எண்ணெயில போடும்போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, நான் ஆயில் காத்திருக்கிறேன் என்ன தேய்ச்சி குளிக்கிறேன் என்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, தொண்டையில போகும்போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, நான் சொர்க்கலோகத்தை பார்க்க போறேன் என்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. அந்த கோழி குஞ்சு கூட அந்த தன்னம்பிக்கை இருக்கும்போது ஏன் தன்னம்பிக்கை வரக்கூடாது? அது படாத்தை கத்துக்கிறது, மஞ்சள் தடவும்போது மேக்கப் போடுகிறது, அதே மாதிரி எண்ணெய்கள் போடும்போது நான் வந்து ஆயில் பார்த்து இருக்கிறது, சாப்பிடும்போது கூட சொர்க்கத்துக்கு இருக்கிறது. நாம் வாழ்கின்ற காலத்தில் ஒரு வளமான வாழ்க்கை சொர்க்கத்தை தேடுவதற்கு முன்னால் போட்டிகளை நோக்கி போங்க.
உங்களுக்குள்ளே ஒரு போட்டி மனப்பான்மை உருவாக்கி கொள்ளுங்க. நீயா நானா என்பதை விட நான் நானாக இருந்து ஜெயிச்சு காட்டுவேன். இந்த கோழி குஞ்சு எனக்கு உதாரணம் கொடுக்குது. நான் யாருக்கு உதாரணம் கொடுக்க வேண்டும்? மற்றவர்களுக்கு உதாரணம் கொடுக்க போறேன். நான் உதாரணமாக நடப்பேன். எத்தனை அதிகாரிகளாக இந்த இடத்துல வருவேன், எத்தனை அதிகாரிகளாக உயர்ந்த இடத்துல நான் வருவேன் என்ற அந்த கண்ணு முன்னாடியே அந்த காட்சியை உருவாக்கி கொடுங்க. அதுதான் உங்களுக்கு உள்ளே கனவு. இதைதான் அப்துல் கலாம் சொல்வாரு, தூங்கும் போது வருவது கனவல்ல, நம்மளை தூங்க விடாமல் தொந்தரவு செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருப்பாரு. உங்களுக்குள்ளே தொந்தரவு செய்ய முடியாது. உங்களை தூங்க விடக்கூடாது. என்னை தூங்க விடக்கூடாது. நான் படிக்கிறேன் நினைச்சுட்டே இருங்க. வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். அந்த நெருப்பு உங்களுக்குள்ளே இருக்கின்றது. உற்சாகமான மனதை உருவாக்கி கொள்ளுங்கள். கோழையா என்ன இருக்காருங்க, எந்த விதத்திலையும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை உள்ளுக்குள்ளே உருவாக்கி கொள்ளுங்க. உலகத்துல 1000 பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, பிளாட்பார்க்ல இருக்கிறாங்க. நம்ம பிளாட்பார்க்ல நம்ம உயர்ந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு எத்தனை பெண்மணிகள் விமானத்துல பயணம் செய்கின்றாங்க. விமானத்துல பயணம் செய்யறாங்க எத்தனை பெண்கள். புரியுதா? அந்த வெற்றி என்பதற்கு போங்க. உங்களுக்கு சுப்பிரமணிய பாரதியார் பல உற்சாகமான வார்த்தையை சொல்றாங்க. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வறுமை தான், சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. ஒரு ஆசையா சாப்பிடணும்னா கூட ஒரு பாரதியை பத்தி நடத்திட்டு இருக்கிறோம். வீட்டுல பக்கத்து வீட்டுல போய் அரிசியை வாங்கிட்டு வந்து யாரு அவங்க ஒய்ஃப் ஆசைக்கு இட்லி சுட்டு கொடுத்தாலும் அரிசி வச்சிருக்கிறாங்க. இவர் என்ன வச்சிருக்காரு பாரதியாரு, திண்ணையில உட்காந்துக்கிட்டு காக்காலாம் வந்துச்சு. அந்த காக்காவுக்கு அடி போடுறாரு. ஆனா பாரதியா உனக்கு ஆசையா அரிசுவையா ஒரு இட்லி சுட்டு கொடுக்கணுமே சொல்லும்போது இந்த காக்காவை பார்த்த பிறகு எனக்கு பாடல் ஞாபகம். காக்கை சருகளிலே நந்தலாலா உன் கரிய நிலம் போட்டதுலே நந்தலாலா பாட பாடலாம். எப்படி பாடலாம்? எப்படி வந்துச்சு? அதுதான் அவன் கொடுக்க வேலையை இந்த உலகத்துக்கு உருவாக்குனவன். அதனால பாரதிய நினைங்க. ஒவ்வொரு தலைவர்களை நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி தலைவர்கள்லாம் நம்ம தேசத்துக்காக பாடுபடும் போது இந்த தேசத்துக்காகவும் நம்மளுடைய தாய் தந்தைகளுக்காகவும் நாம் என்ன கைவாசம் அதை மட்டும் செய்ய போங்க. நன்றி. காட்டுறது வருவோம் வேலைக்கு